ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ கொஞ்சம் சிலிண்டர் தட்டுப்பாடாக இருக்கிறதுனால எங்கள் ஊர் பக்கம்லாம் சவர்மா கிடைக்கல. கொஞ்சம் ஹோட்டலில் தான் சவர்மா வந்து போடுறாங்க. இப்போ வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு குப்பூஸ் இல்லாமல் எப்படி புல்கா ரொட்டியை வச்சு சவர்மா செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு நான் கோதுமை மாவு எடுத்து நல்லா பிசைஞ்சிட்டு அதை 1 மணி நேரம் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா மாவு வச்சுட்டு நல்லா ரவுண்டு ஷேப்பில் வளர்த்தி எடுத்துக்கிட்டேன். இதில் கொஞ்சம் கூட நம்ம ஆயில் யூஸ் பண்ணலை. இந்த ரொட்டியும் குப்பூஸ் மாதிரி நல்ல சாஃப்டாக இருக்கும். நம்ம பிச்சோம்னா அப்படியே டபுள் லேயராக இருக்கும். புல்கா ரொட்டி போடுறது ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வளர்த்திட்டு அதை சப்பாத்தி கல்லில் போட்டுடணும். கொஞ்சம் பபுள்ஸ் வர ஸ்டார்ட் ஆனைக்கு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடணும். அவ்வளோதான். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம நெருப்பில் 2 பக்கமும் போட்டு எடுத்தோம்னா பூரி மாதிரி நல்லா பஃப்னு உப்பி வரும். இப்போ நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. புல்கா ரொட்டி இந்த மாதிரி தான் சாஃப்டாக இருக்கும். உள்ளே இருக்க பார்த்தோன்னா நமக்கு அப்படியே 2 லேயராக பிரிஞ்சு வந்திருக்கும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதை வச்சு தான் நம்ம இப்போ சவர்மா செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் மைனஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது பக்கத்தில் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் புல்கா ரொட்டி, ஒரு ஆனியன் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஆனியனை நம்ம நல்லா நைஸாக கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆனியனை இந்த மாதிரி கட் கொடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இதுக்கப்புறமா சென்டரில் கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா நம்ம நைஸாக அப்படியே ஸ்லைஸ் பண்ணும்போது நல்லா குட்டி குட்டியாக கிடச்சிரும். இதே மாதிரியே ஆனியனை வந்து நம்ம நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட முட்டைக்கோஸ், கேரட் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் முட்டைக்கோஸ் சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் முட்டைக்கோஸ் ஆட் பண்ணலை. அதுக்கப்புறம் சிக்கனில் உள்ள அந்த எலும்பெல்லாம் எடுத்துகிட்டு அந்த சிக்கன் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை இது கூட ஆட் பண்ணி சாப்பிடும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதையே பிச்சு போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த சிக்கன் பீஸெல்லாம் மிக்ஸி ஜாரில் வச்சுட்டு ஒரே ஒரு பல்ஸ் தான் போட போகிறேன். அரைக்கையில் லைட்டாக ஒரு பல்ஸ் மட்டும். இப்போ லைட்டாக பல்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இருக்கும் சிக்கன் பீஸ்லாம், இந்த மாதிரி ட்ரையாக இருக்கும். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உங்கள்கிட்ட கேபேஜ் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஆனியன் வச்சு தான் செய்ய போகிறேன். இப்போ இந்த மைனஸ் கூட இந்த சிக்கன் பீஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம பொடுசாக நறுக்கி வச்சுருந்த ஆனியனையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ புல்கா ரொட்டி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஃபில்லிங்கை உள்ளார்க்க வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம ரோல் பண்ணிவிட்டு அடியில் மட்டும் நம்ம மடித்து விட்டுடலாம். உங்களுக்கு பட்டர் பேப்பர் வேணும்னா அதை வச்சு சுற்றிக்கலாம். நம்ம வீட்லேயே சாப்பிட போகிறோம், அதுக்காக நான் சும்மா தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம ஒரு சவர்மாக்கு மேலே நம்மளால் சாப்பிட முடியாது. ஆனால் இந்த மாதிரி செஞ்சோன்னா 2 சவர்மா கூட சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு புல்கா பிடிக்காதுன்னா நீங்கள் குப்பூஸ் வாங்கி அதில் இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.